ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னி சிறகு. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் தீபாவளியை முன்னிட்டு சில போட்டிகள்லாம் நடத்துகிறாங்க. அதில் ஒரு போட்டி தான் இந்த முறுக்கு சாப்பிட்ற போட்டி. அதுவும் சாதாரணமாக இல்லை. கணவன் மனைவியை தூக்க, மனைவி அந்த முறுக்கை சாப்பிடணும். அதோட கால் கீழே தரையில் படக்கூடாது. அதாவது மனைவியோட கால் கீழே தரையில் படக்கூடாது. ஸோ யார் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி இந்த போட்டியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த போட்டியில் கிரண், ஸ்ருதி 2 பேரும் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி ஜீவாவும் மாயாவும் கலந்துக்கிறாங்க. கௌதம் யோசிக்கிறாரு. ஆனால் மதுமிதா சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, உடம்பு சரியில்லைன்னு வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி கௌதமை கூப்பிட, அந்த இடத்துல கௌதம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, நான் அது மாதிரி ஹெவி வெயிட்டு தூக்க போகிறேன், ஸோ பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தீபாவளி அதுமா என்ன ஜிம்லையாக இருக்கீங்கன்னு சொல்லி டாக்டரும் கேட்க, இல்லை இது நான் கட்டாயம் தூக்கணும், ஏதாவது பிரச்சனை எதுவும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிரச்சனை எதுவும் வந்ததுன்னா பின்னாடி பார்த்துக்கலாம், நீங்கள் வெயிட் தூக்குங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே மதுமிதாவை கௌதம் தூக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி ரொமான்ஸ் சீன், பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த போட்டியில் கௌதம், மதுமிதா 2 பேருமே ஜெயிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு கிரண், ஸ்ருதி 2 பேரும் அவுட் ஆகுறாங்க. இதனால ஸ்ருதி ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. இதுக்கு தான் இந்த போட்டியிலலாம் கலந்துக்க வேணான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல, இன்றைக்கி பாரு அசிங்கமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி ஒரு பக்கம் கிரணை திட்ட, அதே சமயம் 2வது இடத்துல இருக்கிற நம்ம ஜீவா, மாயா இவங்க 2 பேரும் தோற்று போகிறாங்க. லாஸ்ட்டாக கௌதம், மதுமிதா 2 பேருமே ஜெயிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே மதுமிதாவுடைய அம்மா ரேணுகா கௌதமுக்காக கஷாயம் போட்டு மதுமிதா கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா மாப்பிள்ளை இன்னைக்கு பலகாரம்லாம் சாப்பிட்ருக்காரு, வெயிட் வேற தூக்கியிருக்காரு, அதனால இந்த கஷாயத்தை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி மதுமிதா கிட்ட கஷாயத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே ரூமில் கௌதம் குப்பரை படுத்துட்டு வலி தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு தான் ஓவர் வெயிட்லாம் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே படுத்துருக்கும்போது கையில் கஷாயத்தோட நம்ம மதுமிதா என்ட்ரி கொடுக்குறாங்க. கௌதம் படுத்துருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க, ஓவர் வெயிட் தூக்கிட்டல, அதான் இடுப்பு பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்ல, நான் என்ன ஓவர் வெயிட்டா, அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, சரி இருங்க நான் போய் வெந்நீர் வச்சு எடுத்துகிட்டு வரேன்ட்டு மதுமிதா அங்கேருந்து போக போகிறாங்க. ஆனால் கௌதம் அதெல்லாம் வேணாம், மாத்திரை போட்டால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு எடுத்தாலும் மாத்திரைன்னு மாத்திரையே போட்டுப்பீங்களா, இருங்க நான் வெந்நீர் சுட வச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்த வெளியில் போய் சொல்லாதீங்க, ஏன்னா கம்பீரமாக நான் ஜெயிச்சுட்டு வந்தேன், இதை போய் சொன்னீங்கன்னா அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்ல, சரி நான் சொல்லலை அப்படின்ட்டு மதுமிதா அங்கேருந்து போகிறாங்க. போனவங்க சுட சுட வெந்நீரை எடுத்துகிட்டு இங்கே கௌதமுக்கு ஒத்தடம் கொடுக்குறாங்க. கௌதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலி போன மாதிரி தெரியலை, ஸோ மாத்திரை போட்டால் தான் சரியாகும் அப்படின்ட்டு மதுமிதா கிட்ட சொல்ல, ஸோ நான் ஒத்தடம் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா அங்கேருந்து போகிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வலியெல்லாம் பஞ்சாக பறந்து போகுது. ஸோ மதுமிதாவுக்கு கௌதம் நன்றி சொல்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்ட்டு மதுமிதாவும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கௌதம் ஹாலில் அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்ருதி என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸ்ருதி மட்டும் இல்லை, கிரணும் வராரு. ஸோ தலை தீபாவளிக்காக நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி, கிரண் இவங்க 2 பேருமே சேர்ந்தாப்பில் ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வராங்க. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் தெரியுது. கிரணை பார்த்ததுமே மதுமிதாவுடைய குடும்பம் மொத்தமும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவர் பிரச்சனை பண்ணக்கூடிய ஆள் இப்போது ஃபோட்டோ ஃப்ரேம் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இதில் என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. அதை பார்த்த மாயா, ஏன் கிஃப்ட்டு தானே கொடுக்குறாங்க, ஏன் இப்படி பதட்டமாக இருக்கீங்க, எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கிஃப்ட்டு தானே ஆவலோடு பார்த்துட்ருக்கோன்னு ஜீவா ஒரு பக்கம் சமாளிக்க, ஒருவேளை மதுமிதாவுடைய ஃபோட்டோவும் அவன் ஃபோட்டோவும் சேர்த்து கொண்டாந்து கொடுத்துருப்பானோன்னு ரேணுகா ஒரு பக்கம் யோசிக்க, ஒரு வழியாக ஸ்ருதியும் கிரணும் அந்த கிஃப்டை மதுமிதா கையில் கொடுத்துட்டாங்க. சரி கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்புறமாட்டி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மதுமிதாவுடைய அம்மா சொல்ல, கௌதம் அந்த இடத்துல சரி கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் தான் ஒரு சர்ப்ரைஸ். என்னென்னு பார்த்தா, நம்ம மதுமிதாவுக்கு பிடிச்ச கௌதமி மேமோட அந்த ஃபோட்டோவோட நம்ம மதுமிதா நிற்கிற மாதிரி ஒரு பிரேமை கொடுக்குறாங்க. மதுமிதாவுக்கு சந்தோஷம் அப்படின்னாலும், நான் தான் பெஸ்ட்டு கிஃப்ட்டை மதுமிதாவுக்கு கொடுத்துருக்கேன், என்னை தவிர மதுமிதாவுக்கு பெஸ்ட்டு கிஃப்ட்டை யாராலும் கொடுக்க முடியாதுன்னு கிரண் ஒரு பக்கம் சவால் விடுற மாதிரி பேச, சரி நீ தான் கிஃப்ட் கொடுத்துருக்க, அதை விட பெரிய கிஃப்டாக என்னால் கொடுக்க முடியும்னு கௌதம் ஒரு பக்கம் சொல்ல, இல்லை முடியவே முடியாது, நான் தான் பெஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு கிரண் ஒரு பக்கம் சொல்ல,
வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் யாருக்கிட்டேயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. ஃபோன் பேசி முடித்த அடுத்த செகண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு 2 கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து நிறைய பாடி கார்ட்ஸ் வந்து இறங்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஃபோட்டோவில் தான் நீ கிஃப்ட் கொடுக்க முடியும், நான் நேர்லேயே கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கௌதமி மாமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மதுமிதா வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. மதுமிதா டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே கௌதமி நிற்கிறாங்க. ஸோ இவங்களை பார்த்ததுமே இங்கே மதுமிதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுதான் மதுமிதாவுக்கு கௌதம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமுள்ள கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.